அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் ஜியோகிராஃபிக்கல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு, செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சு, இப்போ 3rd டேர்ம் பார்த்துட்ருக்கோம். ஓகே, 3rd டேர்ம்னு ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் முடிச்சாச்சு, ஜியோகிராஃபி பார்த்துட்ருக்கோம். இந்த லெசன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 ஏசியா அண்ட் யூரோப் கான்டினென்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஏசியாலாம் நம்ம இருக்கோம், அதனால் ஏசியா இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. யூரோப் வந்து பக்கத்துலேயே இருக்க இன்னொரு கான்டினென்ட் அப்படிங்கிறனால யூரோப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெசனும் முக்கியமாக இது கனெக்டிவிட்டி இருக்குது, அதனால தான் 2யும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் வர்ற ஒவ்வொரு மைனியூட்டான இன்ஃபர்மேஷனும் நோட்ஸில் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், என்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் லெசன், இந்த லெசனுடைய ஸ்கோப் என்ன, அதுக்கப்புறம் தான் லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் படிக்க போகிறோம், என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் தான் அந்த லெசனுக்குள்ளே போகிறப்ப கொஞ்சம் எனக்கு கிளவராக நமக்கு புரியும் இல்லையா? அதுக்காக தான் எடுத்துருக்குது. இன்னொன்று, இந்த லெசன் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கம் வரும், இல்லை 20 பக்கம் வரும். ஆனால் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா 75 பக்கம் வருது சாலிடாக பிடிஎஃப்ல. நான் வேறு ஃபாண்ட்டெல்லாம் பெருசு பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கணுங்கிறக்காண்டி லைன் கேப்லாம் நிறைய விட்டு பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்ல பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளாக பிரெயினுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்பேஸு, கொஞ்சம் லார்ஜர் சைஸு, அது மாதிரிலாம் பண்ணி தான் பிடிஎஃப் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை வாசித்தோம் அப்படின்னா எப்படினாலும் ஒரு மணி நேரம் டு 2 மணி நேரமாக அது ஆகும் கண்டிப்பாக, லைன் பை லைன் வாசித்தோம் அப்படின்னா. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த பாடத்துக்கு மட்டும் இந்த லெசனுக்கு, அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபை வந்து ட்ரைவில் போட்டு அதை ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போய்கிட்டே இருக்கும் லெசனு. ஒவ்வொரு விஷயமே எந்த விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணவும் முடியல. எல்லாமே அவன் கேட்குற ஆங்கிள்லேருந்து இந்த என்ன சொல்கிறது, எதை கேட்டாலும் அங்கே அவன் கேட்க வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். அவங்க புக்குக்குள்ளேருந்தே ஃபஸ்ட்டு கேட்குறாங்களே பிரச்சனை. பட் புக்குக்குள்ளேருந்து கேட்டால் கூட அதில் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுற முடியாது இருக்கணும்ல. அதனால தான் ஃபுல்லாக எடுத்துட்டது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள என்ன சொல்கிறது, சிறப்பு என்ன, அதுக்குள்ளே என்ன போகுது, என்ன ரிவர் போகுது, என்ன கேனல்ஸ் போகுது, என்ன ரிவர் எங்கே ட்ரைனேஜ் ஆகுது, அதுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருக்கும் அதுக்குள்ளே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான் இது. போய்கிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 75 பேஜஸ் இருக்குது எடுத்திங்கன்னா. அப்படியே கீழே நான் இறக்கிட்டே தான் நான் பாருங்கள், இங்கே தான் எண்டு காலே முடியுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமானதும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ 75 பக்கத்தை நம்ம வாசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் டேரெக்டாக இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், படிச்சிருங்க, மறந்துடாமல் படிச்சிருங்க, ரொம்ப முக்கியம். முக்கியமாக டிஎன்பிஎஸ்சிக்கும் போலீஸ்க்கும் தான் இந்த நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் புக்ஸ் உதவும். யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இந்த புக்கையே தொட தேவையில்ல, ஸ்டேட் போர்டு புக்கையே டேரெக்டாக என்சிஆர்டிக்கு போயிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.